வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 129 காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மெட்ரோ ரயில் நிதி, கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓணம் பண்டிகை, எடப்பாடி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. விசிக தலைவர் திருமாவளவன் பகிர்ந்த வீடியோவால் பரபரப்பு. ஹேமா கமிட்டி திரைத்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டும். கவிஞர் வைரமுத்து பேட்டி. மிலாது நபி, தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 17ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. சென்னை ஆட்சியர் ஜகடே உத்தரவு. தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரகுமான் ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் என்கவுண்டர், 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மெட்ரோ ரயில் நிதி, கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமெரிக்காவில் இருந்த 17 நாட்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும், உலகின் தலை சிறந்த 25 நிறுவனங்களை சந்தித்து 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவித்தார். 7,616 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டதன் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், மெட்ரோ ரயில் நிதி, கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கைகளை ஹோட்டல் உரிமையாளர் முன்வைத்த நிலையில் அதனை நிதி அமைச்சர் கையாண்ட விதம் என்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றார். ஓணம் பண்டிகையையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஓணம் வாழ்த்து செய்தியில், மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ் உலகம் முழுவதும் உள்ள மலையாளம் பேசும் மக்களுக்கு ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயற்கையை காத்து இன்பமாக வாழ ஓணம் திருநாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், கலாச்சாரத்தை தனித்தன்மையுடன் காப்பாற்றி சமூக நல்லிணக்கத்தோடு தமிழகத்தில் வாழ்ந்து வருகிற மலையாள பெருமக்கள் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் குறித்து தான் பேசிய பழைய வீடியோவை திருமாவளவன் பகிர்ந்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அதிகாரம் குறித்து தான் பேசிய பழைய வீடியோவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் திடீரென பகிர்ந்து பின்னர் நீக்கியதால் அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹேமா கமிட்டி திரைத்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து சென்னையில் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை தீநகரில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு கவிஞர் வைரமுத்து நேரில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர் முதல் மரணப்படுக்கை வரை தன் வாழ்வை இயக்கத்திற்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் யெச்சூரி என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமாக எல்லா துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டிய அமைப்பு என்றும், திரைத்துறையில் மட்டுமல்ல நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், அவருடைய குணங்களில் எனக்கு பிடித்த குணம் அஞ்சாமை. நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்ற எழுகிறார் என்றால் அத்தனை கண்களும் அவர் மீது மொய்க்கும், அத்தனை செவிகளும் அவர் மீது நிலைகுத்தும். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாடாளுமன்றமும் நாடும் கூர்ந்து கவனித்தன. மாணவ பருவத்திலே இருந்து தன் மறைவு காலம் வரைக்கும் தன் வாழ்வை இயக்கத்துக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர்
சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலி. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நேற்று இரவு பாதுகாப்பு படையினர் மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பதிலடியான பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்த இந்த துப்பாக்கிச்சூடு இன்று காலை வரை நீட்டித்தது. இதில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் அடையாளம் மற்றும் குழு தொடர்பு குறித்து கண்டறியப்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்துக்கு தளபதி மு.க.ஸ்டாலின் பாலம் என பெயர் சூட்டப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மகாநதி அருகே ரூபாய் 43 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் மற்றும் சாலையினை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து பேசினார். அப்போது பாலம் அமைக்க நிதி ஒதுக்கி உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெயரில் இந்த பாலம் அழைக்கப்படும் என்றும் பாலம் கட்டும் பணிகளுக்காக அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து அரசின் சார்பில் வீடு வழங்கப்படும் என்று கூறினார். இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மக்களவை உறுப்பினர் கதிர் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டையில் கல்லூரி மாணவியை மது குடிக்க அழைத்த பேராசிரியரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு கல்லூரியில் மாணவி ஒருவர் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். அந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் 2 பேர் கல்லூரி மாணவியின் செல்போனுக்கு கால் செய்து மாணவியிடம் விரும்பத்தகாத வகையில் பேசியதோடு மது குடிப்பதற்கும் அழைத்துள்ளனர். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பேராசிரியர்களான பால்ராஜ் மற்றும் ஜெபஸ்டின் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஜெபஸ்டின் என்ற பேராசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். பால்ராஜை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 பேராசிரியர்களையும் கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் 1,80,00,000க்கான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் பங்கேற்று வழங்கினர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அமைக்கப்பட்ட அரசு பொருட்காட்சியின் அரங்குகளை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து 1,80,00,000க்கான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், அனைத்து துறை அரசு அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஐடி படிக்கிறதுக்கு என்ன நீங்க வந்திருக்க பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கருத்தை சொல்ல வேண்டும் சொல்றேன். முன்னாடிலாம் ஐடி படிச்சவங்க யாரு வரலாம், 10வது ஃபெயில் ஆனவங்க, +2 ஃபெயில் ஆனவங்க, டிகிரி ஃபெயில் ஆனவங்க தான் படிக்க வருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பிஇ படித்தவர்கள், எம்இ படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்க ஐடி படிக்க வராங்க. என்ன காரணம்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100-110 ஐடியில 71 ஐடி அரசு தொழிற்பயிற்சி 4.0 தரத்துக்கு உயர்த்தியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொழிற்பயிற்சியை மாத்திருக்காரு. அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை மிஷின் செய்யும், ரோபோட்டிக்ஸ். மாட்டிலே தட்டி விட்டா மேல ஓடும். அதெல்லாம் சட்டம். அது போல எங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிங்கள். ஆக இது பாராட்டை தெரிவிக்கும் மூலமாக கருத்து நல்ல ஆலோசனை கொடுங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே வருகை தந்துள்ள இங்கே ஒரு இப்ப பார்த்தா ஏதாச்சும் எதை பேசுவாங்க ஜாகிரதை பேசுவாங்க. பண்ருட்டி நகர திமுக கழக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கடலூர் மேற்கு மாவட்டம் பண்ருட்டி நகர திமுக சார்பில் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் தனியார் திருமண மகாலில் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு கழக முப்பெரும் விழா 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் கழக ஆக்க பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் கழக நிர்வாகிகளின் குறை நிறை பற்றி ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். இதில் மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட நகர வட்ட கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். நிதி அமைச்சர் அன்னபூர்ணா சீனிவாசனிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
சென்னை தண்டையார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரவியம் தலைமையில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை இவ்வாறு தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறை தீர்க்கும் நாள் என்று ஒரு முகாமை நடத்தி நிதியமைச்சர் அவர்கள் குறை கேட்கிறார், ஜிஎஸ்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று. அப்பொழுது அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் எங்கெங்கே உணவு விடுதிகளில ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி எளிமையாக நாகரிகமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அடிக்கடி வந்து இந்த கேள்வியை எழுப்புகிறார். பண்ணுக்கு வரி எவ்வளவு, பண்ணுக்குள் வைக்கின்ற ஜாமுக்கும் கிரீமுக்கும் எவ்வளவு வரி, ஏன் இதற்கும் அதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம், வாடிக்கையாளர்கள் பண்ணை தனியாக கொடுங்கள், கிரீமை தனியாக கொடுங்கள், ஜாமை தனியாக கொடுங்கள், நாங்கள் அதை பூசி சாப்பிட்டுக் கொள்ளுகிறோம் என்று கேட்கும் கேள்வி அளவிற்கு சிரிப்பாக இருக்கிறது. இதை நீங்கள் மாற்ற வேண்டும். யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்லை, நாகரிகமா சொல்றாரு. செஞ்சியில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் திமுக மாபெரும் வெற்றியடையும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், ஒன்றிய செயலாளர்கள் விஜயராகவன், பச்சையப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் அருகே பூனை குறுக்கே வந்ததால் நிறுத்த முயன்ற காரின் மீது கண்டெய்னர் லாரி மற்றும் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 18 பேர் பலத்த காயம் அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த காரின் ஓட்டுநர் சாலையின் நடுவே பூனை வருவதைக் கண்டு காரை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி மற்றும் அரசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்று மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த நபர்கள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 18 பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கோர விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவேற்காட்டில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பெண் கவுன்சிலர் குடும்பத்துடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சியில் 10வது வார்டு கவுன்சிலராக இருந்தவர் நளினி. திருவேற்காடு திமுக இலக்கிய அணியில் துணை அமைப்பாளராக உள்ள இவரது கணவர் குருநாதன் நகராட்சியில் ஒப்பந்த முறையில் குப்பை அகற்றும் பணி செய்ததாக கூறி நளினி கடந்த 6 மாதத்திற்கு முன்பு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருவேற்காடு நகராட்சி தலைவர் மூர்த்தி கடந்த 8 மாதத்தில் 50 கோடி வரை ஊழல் செய்துள்ளதாக புகார் தெரிவித்து ஊழல் பட்டியலை கழுத்தில் மாலையாக அணிந்தபடி குடும்பத்துடன் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து நகர்மன்ற தலைவர் மூர்த்தி ஊழல் செய்ததாக பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தம்பதி ஊழல் செய்யப்பட்ட ஆவணங்கள் தற்போது கையில் இருப்பதாகவும் இது குறித்து கட்சியின் தலைமைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தணிக்கைத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி இருப்பதாகவும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். எல்லார்கிட்டையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து எல்லா இடத்துலையும் லாக் பண்ணுறோம். எந்த இடமே அவர் எங்களை லாக் பண்ணுறாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, உங்களால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் தான் கேட்குறாங்க. அறிவாளத்துக்கு பெட்டிஷன் போடுறோம். எங்க கொடுத்தாலும் எல்லா இடத்துலயும் லாக் பண்றாரு. எந்த இடத்துல இது பண்ணாலுமே அவர் வந்து முன்னாடியே அவருக்கு இது பணம் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு. அவர் எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கிட்ட 15 கோடி எல்லாமே இருக்கு. எல்லா இதுமே இருக்கு எங்க கிட்ட. எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. எங்கள் வார்டுக்குலாம் வேலை கேட்க போய் தான் அவர் வந்து எங்கள் வார்டுக்கு வேலையை கொடுக்க மாட்டார். ஏன் எங்கள் வார்டுக்கு வேலையை செய்ய மாட்டீங்க, வேலையை வைக்க மாட்டீங்கன்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. எப்பவுமே எங்கள் வீட்டுக்கிற எல்லாமே கேட்பாரு,
ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க போய் அவர் வந்து இது பண்ணி மற்ற கவுன்சிலர் கேட்க போனால் குருக்கு நளினிக்கு பண்ணதான் உங்களுக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ணுறது. நீங்கள் 16 கவுன்சிலருடைய ஒப்பீனியனே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. எங்களால் இங்கே வந்து வாழவே விட மாட்டுறாரு அவர். எல்லாத்துக்கும் இந்த கமிஷனருடைய அறையை பூட்ட சொன்னதே அவர் தான். காவா தண்ணி கொண்டு ஊற்றுறது எல்லாமே அவர் சொல்லி தான், நாங்கள் சேர்மன் சொல்லி தான் ஒன்னொன்றுமே நாங்கள் செஞ்சோம். ஆனால் இப்போ எது போய் கேட்டாலுமே தெரியாதுன்னு தான் சொல்கிறார். வாணியம்பாடியில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து அரிசி லோடு ஏற்றிக்கொண்டு ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் அண்ணாநகர் பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அப்போது லாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகர போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ஜனதாபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழமுதன் என்பதும் இவர் திருப்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல் நியூ டவுன் பைபாஸ் பகுதியில் காரில் பயணித்த ஒருவர் முன்னால் சென்று கொண்டிருந்த மினி லாரி மீது பின்பக்கமாக மோதியதில் கார் பலத்த சேதம் அடைந்தது. இதில் காரில் பயணித்த 5 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இருவேறு இடங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காமராஜ் நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் பிரபா தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத லாரி மோதியதில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே செல்வராஜ் மகள் ராஜ பிரதிபா இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த பிரபாவுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவான்மையூர் அருகே ஆட்டோ ஓட்டுநரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை திருவான்மையூர் வால்மீகி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன். இவர் இரவு திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் காய்கறி மார்க்கெட் அருகே அவரது ஆட்டோவில் அமர்ந்திருந்த போது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை வெட்ட முயற்சித்துள்ளனர். அப்போது ஆட்டோவில் இருந்து இறங்கி மருந்தீஸ்வரர் கோவில் காய்கறி மார்க்கெட்டில் தப்பி ஓடிய போது மணிகண்டனை மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். பலத்த வெட்டு காயங்களுடன் இருந்த மணிகண்டனை மீட்டு பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனியில் பணத்திற்காக ஆண் குழந்தை விற்கப்பட்ட வழக்கில் குழந்தையின் தந்தை உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் பிறந்த சில வாரங்களே ஆன தனது ஆண் குழந்தையை விற்றதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் சங்கர் மதுவுக்கு அடிமையானவர் என்றும் அவரது மனைவி பாண்டீஸ்வரி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்களிடம் இருந்த போடி நாயக்கனூரை சேர்ந்த சிவகுமார் என்பவர் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு குழந்தையை வாங்கிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சிவகுமார் உமா மகேஸ்வரி தம்பதியரிடம் இருந்த சங்கரின் ஆண் குழந்தையை மீட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சிவகுமார், அவரது மனைவி உமா மகேஸ்வரி மற்றும் குழந்தையின் தந்தை சங்கர் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவனை கண்டித்து ஆதி தமிழர் பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் எம்ஜிஆர் பூங்கா எதிரே ஆதி தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை கண்டித்தும் உச்சநீதிமன்றத்தில் 3% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனுவை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆதி தமிழர் பேரவையினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசு உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே சீராய்வு மனுவினை கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவை கண்டிக்கின்றோம். குடியாத்தம் அனைத்து கட்சி சார்பில் சீதாராம் யெச்சூரியின் மறைவிற்கு நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவிற்கு நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் சாமிநாதன், சரவணன், சிலம்பரசன் ஆகியோர் தலைமையில் நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நகர செயலாளர் பழனி, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஓமலூர் அருகே ஆதார் சேவை மையத்தை விரிவுபடுத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் ஆதார் சேவை மையத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கானோர் புதிய ஆதாரை பதிவு செய்வதற்கும் ஆதாரில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆதார் சேவை மையத்தில் அலுவலர்கள் நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுவதால் முதியவர்கள் மயங்கி விழுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆதார் சேவை மையத்தை விரிவுபடுத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 54,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 6,865 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 54,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 129 காவல்துறை சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. மெட்ரோ ரயில் நிதி, கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓணம் பண்டிகை, எடப்பாடி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, விசிக தலைவர் திருமாவளவன் பகிர்ந்த வீடியோவால் பரபரப்பு. ஹேமா கமிட்டி திரைத்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டும். கவிஞர் வைரமுத்து பேட்டி. மிலாது நபி, தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 17ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. சென்னை ஆட்சியர் ஜகடே உத்தரவு. தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரகுமான் ராஜினாமா. ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் என்கவுண்டர், 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.